நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த அரண்மனையில தான் வேலு நாச்சியாரும் மருதுபாண்டியரும் சேர்ந்து ஆங்கிலேயர்களோட போர் புரிஞ்சிருக்காங்க. இப்போ இது எந்த நிலைமையில இருக்கு நீங்களே பாருங்க. எவ்வளோ ஒரு பாலடைஞ்சு போய் டேமேஜ் இருக்குன்னு பாருங்க. அவ்வளோதான். இது வந்து எத்தனை வருஷம் இருந்ததுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப பழமையா இருக்கு. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிறுவயல்ல உள்ள ஒரு அரண்மனைக்கு தான். இந்த அரண்மனையோட சாவி பாத்தீங்கன்னா பக்கத்துல கேட்டு வாங்கியிருந்தோம். இப்போ உள்ள திறக்க போறேன். உள்ள திறந்து போனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கே ரொம்பவே ஒரு ஆர்வமா இருக்கு. ஒவ்வால் பறக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த காலம் திறந்துட்டு இருக்கோம். அப்பா என்னடா சரி போட்டுக்கலாமோ? ஒவ்வால் பறக்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ண கடலைக்கட்டை இங்கே பாருங்கள். கடலைக்கட்டை அந்த இளவட்ட கல்லும்பாங்க. அப்புறம் பேர் தான் சரியாக தெரியல. அதுக்கப்புறம் பாருங்கள் மான் கொம்பு ஈட்டிலாம் பாருங்கள் பயங்கரமாக இருக்குங்க. இதுதான் வந்து மருது சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள்ட்ட வந்து போருக்கு போகிறப்ப யூஸ் பண்ண ஒரு கருவி. அது முனையை கட்டு பாருங்க எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு. எத்தனை வருஷம் ஆச்சு. இன்னமும் குத்தினாலுமே பக்கம் ஊற்றிடுங்க. அந்த அளவுக்கு ஷார்ப்பாக. இதெல்லாம் பிடிச்சி பார்க்கவே பார்த்தீங்கன்னா உடம்பு ஒரே பூஸ் பம்ஸாக வருதுங்க எனக்கு சத்தியமாக. இதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷங்க பாருங்க. யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஒரு தடி வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு. இந்த மாதிரி தடி சரியான வீடுங்க. இதெல்லாம் எப்படி தூக்கி அந்த காலத்தில் வந்து எக்ஸசைஸ் பண்ணியிருப்பாங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. மருது சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ ஒரு வீட்டுங்க சத்தியம் தூக்கவே முடியும். நல்ல வீட்டு. இதை தூக்கி இப்படி சுற்றி வைக்கிறதெல்லாம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது. நம்ம சேசிக்கிறது மாதிரி சின்னதாக இருக்குது. அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். கடலா கட்டைங்க பாருங்க சுற்றி பார்ப்போம். செம்ம வீட்டுங்க. ஒரு சுற்றி சுத்த முடியல அவ்வளோ வீட்டாக இருக்குது. கேடயமா ஷீல்டாங்கிறதே தெரியல. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து ரொம்ப பழமையானதுங்க. மான் கொம்பு நிறையா இருக்குது. இங்கே வந்து கடலாக்கட்டை இளவட்டக்கல் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. இன்னும் என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி மான் மண்டபத்தோட மான் கொம்பை நான் இப்போ தான் பார்க்குறேன். தொட்டே பார்க்க போகிறேன். ஒரிஜினலுங்க பார்க்க பக்காவாக இருக்குதுங்க. எப்படி இவ்வளோ ஒரு இதெல்லாம் வந்து இடத்துல வந்திருக்கும். ஏன் இப்படி கிடக்குதுங்கிறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஒரிஜினல் மான் மண்டங்க கிட்டக்காவே காட்டுறேன். கிட்டக்காவா எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரியே மண்டை கண்ணெலாம் வச்சு ஆணி அடிச்சிருக்கிறாங்க. கொம்பு பாருங்க எவ்வளோ ஒரு ஷார்ப்பாக இருக்குன்னு. எத்தனை லேயர் போது பாருங்க. வாசலில் வந்து ஒரு ஜமீன்தார் பேர் சொன்னாங்க பார்த்தீங்களா. நான் போகிறப்ப திரும்ப அந்த பேரையும் காமிக்கிறேன், அந்த ஃபோட்டோவையும் காமிக்கிறேன். அதே மாதிரியே உள்ள ஒரு ஜமீன்தார் இருக்காருங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா பாதி சிதை உடஞ்சிருச்சு. அவரோட முகம் மட்டும் ஓரளவு நமக்கு தெளிவாக தெரியுது. உடம்புலாம் பார்த்தீங்கன்னா சிதை உடஞ்சிருச்சு. ஆனால் சரியான தூக்க முடியுதுங்க. இப்போ பாருங்க இந்த காலத்தில் இந்த கையை விட்டு தூக்குவாங்களே, தூக்கி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸுங்க. இதெல்லாம் வந்து நவத்தவே முடியல அவ்வளோ வெயிட். எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் உள்ள பார்த்தீங்கன்னா 2 அறை இருக்குது. இதுக்குள்ளே மட்டும் 2 அறையை சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் கீழே ஃபுல்லாக வவ்வால் வச்சுருங்க. ஃபுல்லாக வவ்வால் தான் தெரியுதுங்களா. கீழே ஃபுல்லாக வவ்வாலுடைய எச்சங்கள் தான். படு பயங்கரமாக இருக்கலாம். நடக்கவே முடியலையா வவ்வால். பார்த்துக்கலாம்டா போடா. ஃபுல்லாக ஓடுறோம். ஃபுல்லாக ஓடுறீங்க. ஃபுல்லாக ஓடாது. அப்போ யூஸ் பண்ணுறாரு மண்பானை. செவ்வரெல்லாம் பார்த்தீங்கன்னா இடிஞ்சு விடுற கண்டிஷன் இருக்கு. மேற்கூரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காலி தான். பாருங்க வேர் பாருங்க. மரத்தோட வேர் வந்து புரிஞ்சிருக்கு. வவ்வால் உள்ள போக முடியாது. ஃபுல்லா ஒவ்வால் மேல ஃபுல்லா ஒவ்வாலுங்க. பாருங்க அந்த காலத்துல யூஸ் பண்ணாங்க பாருங்க. யூஸ் பண்ண மண்பானை பாருங்க. 2 மண்பானை இருக்குது பாருங்க. தெரியுதான்னு தெரியல. 2 மண்பானை இருக்குது. மேல அப்படியே காட்டு. ஒவ்வால் பாருங்க ஃபுல்லா ஒவ்வால் தான். எங்க பார்த்தாலும் இது வந்து 2வது அறை. 2வது அறை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடைச்ச மாதிரி இருக்குது. உள்ள போய் பார்த்தா தெரியும். இது என்ன இருக்குன்னு தெரியல. வாங்க மாட்டேன். ஓட்டையெல்லாம் போட்டிருக்கு. எப்பாடி
2 ஃபோன் சும்மா நம்ம அளவுல வருவோம் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் மாதிரி இருக்குது. அந்த வரைக்கும் ஜன்னல் இது மரத்தில் தான், பாலம் கிடையாது, மரத்தில் செஞ்சது. ராஜா ஜமீன்தார்லாம் வரப்ப ஒரு குடம் மாதிரி பிடிச்சிட்டு போவாங்க பார்த்தீங்களா, ஹைட்டா சிப்பாயில் அந்த மாதிரி பாருங்க. குடம் மாதிரி பிடிச்சிட்டு அது கூட விரிக்கிற மாதிரி வருதா? விரிக்கலாம் முடியாது, அப்படியே வச்சு கொண்டு போகிற மாதிரி போல. ஓகே ஓகே, அப்படியே வச்சு இந்த இடத்த பாருங்க, நான் காட்டுறேன். உள்ளே பார்த்தா அவர் தானே இவர்? வேற அரண்மனை சிறுவயல் ஃபோட்டோ கட்டு கொடுப்போம். விஜய ரகுநாத கௌரி வல்லவர் அரண்மனை சிறுவயல் 2 ஜமீன்தார் இருக்காங்க. நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உள்ளேருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி இருக்கும். அது ஓடெல்லாம் இடிஞ்சு ரொம்ப பாலடைஞ்சு போய் கிடக்குது. பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்கும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே ஏறி பார்த்தோம், பயங்கர குப்பை என்னென்னமோ கிடக்குது. பட் அந்த உள்ளே ஆனால் இந்த இது போட்டு பூட்டிருக்கிறாங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்க, ஒரு பெரிய பூட்டிருக்காங்க. எக்கச்சக்கமான வாள், கத்தி, இந்த மாதிரி பல போருக்கு யூஸ் பண்ண கருவிலாம் இருந்திருக்குது. இப்போ நம்ம உள்ளே போன மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து திருடிட்டு போகிறதுலாம் வந்து பெரிய தப்பு. அவங்க சொல்லிட்டு அவ்வளோ ஃபீல். அது என்ன, யார் வச்சிருந்த வாள்? வேலுநாச்சியார் வச்சிருந்த வாளா? வேலுநாச்சியார் வச்சிருந்த வாள் தான் சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம கேட்டோம்ல, பார்த்துக்கிற ஒரு அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. அவங்க தான் எங்களுக்கு சாவி கொடுத்தாங்க. உள்ளே போய் பார்க்குறப்ப தான் அந்த வாளெல்லாம் காணுமா. வாழலாம் அவ்வளோ வாள் வச்சுருந்துருக்குறாங்க. அதனால் எவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷமான இப்படி என்னன்னு சொல்லலை, காணா போகிறது. இந்த மாதிரி நம்மளோட ஒரு அடையாளம்லாம் அழிஞ்சிட்டு போகிறதுலாம் வந்து ரொம்பவே வேதனையாக இருக்குது. தயவு செஞ்சு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சிவகங்கை மாவட்டமாக இருந்தாலும் சரி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி, ராமநாதபுரம் இவங்களாம் இருந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்தீங்கன்னா சிறுவயல், இந்த ஊர் பேர் வந்து டவுன்லேயே தான் இருக்குது. அந்த இடம் வந்து கேட்டுங்கன்னு கிடையாது, தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வந்தாலும் பார்க்கலாம். ஏன்னா முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்க, கொஞ்சம் பொருளாச்சு பாதுகாப்பாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.